அடுத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடுக்கும் போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகமாயிருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தனை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் என்பது வாசும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷ வேத பகுதி வாசாயிற்று. மீண்டும் இந்த இரவிலே உங்கள் யாவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் கடைசி இரவு ஊழியமாக ஆண்டவர் இதை நமக்கு காண்பித்திருக்கிறார். இந்த இரவிலும் இதுவரையிலும் மிக நேர்த்தியாக ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். கர்த்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு அருளி செய்வாராக. இப்போது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான ஊழியர் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்தேன். சகோதரர் அவர்கள் IOB வங்கியிலே மேனேஜராக இருந்த நாட்களிலே தாராளமாக ஊழியங்களை நிறைவேற்ற முடிந்தது. அதற்கு பிறகு அநேக உயர்வுகளை பெற்று பணி நிறைவு செய்த நாட்களிலே இப்படி ஊழியங்களை நேர்த்தியாக செய்து வருகிறார்கள். நம் மத்தியிலே நம்மவராக இந்த ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறதே எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொங்கந்தான் பாறையை பூர்வீகமாக கொண்டே நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஊழிய குடும்பம். அவர்கள் நமக்கு இந்த இரவிலே கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகவே கருதுகிறேன். அவர்கள் கரங்களிலே இந்த ஊழியம் கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாக இந்த இரவு ஊழியத்தின் வழிகாட்டுதலுக்காக, ஆலோசனைகளுக்காக, வார்த்தையின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய சபையின் முன்னாள் செயலர் சகோதரர் துரைப்பாண்டியன் ஆசிரியர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். ஹலோ, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னை ஜெபம் பண்ணும்படியாக அழைத்து ஒரு தெய்வ சித்தம் என்று எண்ணுகிறேன். அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த நாளோடு இந்த இரவு நேரத்து சிறப்பு ஆராதனைகள் நடந்து முடிந்து நிறைவு பெற்று சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரணத்தினாலே தடையாக காணப்படுமையானாலும் கூட பாரப்படுவோம். ஆனால் தடை ஏதும் இல்லை. நம் மூலமாகவோ சுற்றுச்சூழ்நிலை மூலமாகவோ எதுவும் இல்லாதபடி மன நிறைவோடு காணப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியிலிருந்து அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள், அதிலே சிலது கொஞ்சம் கூடுதலான ஒரு விமர்சனமாக தெரிந்தாலும் நாம் ஒன்றும் யாரையும் குறை சொல்லுகிறதற்கு அதிகாரம் கிடையாது. இது லென்த் டேஸ் கூடுமான வரைக்கும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதை இப்போ என்னுடைய விருப்பமாக இந்த 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 8 மணிக்கு அவங்க ஆரம்பித்தா தான் 9 மணிக்கு முடிக்கிறது, எல்லாம் 9:15 முடிப்பாங்க. அது ஒரு நல்லது. அதே நேரத்தில் ஒன்றை சொல்லுகிறேன். இயேசுவானவர் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞானஸ்நானம் பெற்றது எத்தனாவது வயசில்? இந்த பையங்களே சொல்கிறான் 30 வயசுன்னு. எங்கேயும் சத்தம் வரல. 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று முதலாவது உபவாசமாக காணப்பட்டது எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். குடும்பத்தோடு அம்மாவோடு வாழ்ந்த காலம் என்பது 30 வயசு வரை.
அதுக்கு பிறகு அவர் ஞானஸ்நானம் பெற்று 40 நாட்கள் எடுத்த எடுப்பிலே உபவாசம் சென்றார். ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஆரம்ப நாள். அதைத்தான் நம்முடைய திருச்சபை நமக்கு லெந்து காலம் என்று சாம்பர் புதன்கிழமை மேலே ஆரம்பித்து 40 நாள் கொண்டு போகுது. அது போன சனிக்கிழமையோடு முடிஞ்சிருது. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆரம்பிக்குது? இப்போ அவனே ஆரம்பித்தது வாஸ்தவம். பரிசுத்த வாரம் என்று இந்த கடைசி நாட்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், படித்த பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நான் உங்களை யாரையும் குறை சொல்லவில்லை. இந்த நாட்களை குறித்த நினைவு உங்களுடைய இருதயத்தில் பதியட்டும். 40 நாள் இயேசு அழைக்கப்பட்ட 30வது வயதினுடைய உபவாச நாட்கள் நினைவு நாள். குருத்தோலைஞர் ஆரம்பிக்குது. இப்போ அவருடைய வாழ்க்கையில் எப்போ நடந்தது பார்த்தீங்களா? பதில் உங்கள்கிட்ட வரல பார்த்தீங்களா? இப்போ நினைவுபடுத்துகிறேன். அவர் மரித்தது 33.5 வயசில். அந்த மரிக்கு போகிற கடைசி வாரம் அதான் குருத்தோலைஞர். அப்போ 30வது வயசு 40 நாள் உபவாசம், 33.5 வயசு கடைசி பரிசுத்த வாரம். அதைத்தான் நாம் தினம் ஆசரித்து தெருவில் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய இருதயத்திலே பதியத்தக்கதாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது முக்கியமான ஒரு செய்தி. கர்த்தருடைய நாமத்தினாலே பாடினீர்கள், எல்லாம் இருக்குது. அது எங்கள் ஜோகிட்ட பரிசு தொகையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவர் எப்போ செய்கிறாரோ அப்போ அது நடக்கட்டும். யாரும் வருத்தப்பட வேண்டாம். பாடின பிள்ளைகள், பாடின தம்பிமார், அருமையான தாய்மார்கள் எல்லாருக்கும் கூட செய்திடணும்னு அவரே என்கிட்ட சொல்லிட்டான். கரெக்ட், நீ எவ்வளோ எழுத்தாலும் சரி தான், நான் அதை பற்றி வருத்தப்படலை. நீ இந்த ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இனி இதை போலத்த நாட்களை காண வேண்டுமானால் அது 2025 தான். அன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பது ஆண்டவரிடத்தில் ஜெபித்து உறுதியோடு கூட நம்பிக்கையோடு கூட காணப்படுவோம். நம்ம சபையை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம பக்கங்களில் இருக்கிற எந்த ஒரு சபையாக இருந்தாலும் நம்மை குறை சொல்ல முடியாத அளவுக்கு சபையில் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானத்தை எல்லா குடும்பங்களும் கடைபிடித்து வருகிறீர்கள். ஒரு சிலர் அதில் கடைபிடிக்காமலும் இருக்கலாம். அதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம். அன்பாகவே உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி கொள்கிறேன். இனி நாளைக்கு இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை தான். யாரும் வீட்டில் தூங்க வேண்டாம். சபையினுடைய அறிவிப்புக்கு உட்பட்டு பங்கு பெறும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி அனைவருமாக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வருஷத்தினுடைய லெந்து காலம் 40 நாள் உபவாசத்தை நினைவு கூறுகிறோம். இயேசு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அதனுடைய செயல்பாட்டிலே ஆரம்பிக்கிறார். கடைசி வாரத்தோடு கூட நாட்களை சந்திக்கிறார். திருச்சபையின் ஒழுங்கிலே இதை கடைபிடிக்கிறோம். இந்த நாட்களின் மத்தியிலே எங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவு விசேஷித்த நற்செய்திகளும் நடக்கட்டும் என்ற முடிவிலே எல்லாரும் வருகிறதில்லை. ஒரு திருமண காரியமோ, புதிய வீட்டு பிரதிஷ்டையோ, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தாவே, இந்த நாட்களை விசேஷித்த பிரகாரமாக நாங்கள் அனுசரிக்கத்தக்கதாக நீர் பாராட்டின கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஏன் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தீர்? உம்முடைய பரிசுத்த பிறப்பு, பரிசுத்த பயணம், பரிசுத்த மரணம், பரிசுத்த அடக்கம் எல்லாவற்றையும் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் தாரும். இந்த உலகத்தில் உம்மை தேடாத பிள்ளைகள் கோடான கோடி பேர் உண்டு. உம்மை நினைக்காதவர்கள் கோடான கோடி பேர் உண்டு. அவர்கள் எங்களை விட கஷ்டப்பட்டார்களா? இல்லை. அது உலக வாழ்வு, அது வேறு. அதே நிலைமையில் எங்களையும் உலக வாழ்விலே நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக இயேசுவை மாத்திரம் தேட வேண்டும் என்ற வலுப்பு கட்டாயம் இல்லை. ஆனால் மிருக ஜீவன்கள் மற்றவைகளை விட மனுஷன் ஆத்துமா அது நரகத்துக்கு போகக்கூடாது. உண்டாகக்கூடிய தண்டனையை இயேசுவே இந்த பூலோகத்தில் வந்து ஏற்று
அதை நிறைவேற்றி சந்தோஷமாக உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறீர். உம்முடைய நாமம் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக நீர் அருளி செய்திருக்கிறீர். அதை நேசிக்கிற எங்களுடைய சபையின் பிள்ளைகள், எங்கள் கிராமத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் கூட நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளிலும் கூட செய்திக்காக வந்திருக்கிற ஐயா அவர்களை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஒருவேளை எங்கள் சபையினுடைய ஒரு பகுதியாக வாழ்ந்து கடந்து வந்திருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதாக கொடுத்து வைத்த பாக்கியம்தான். அவர்களுடைய வாழ்நாளிலே அரசு பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுதும் கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிற ஒரு கிருபை அவர்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறீர். நல்ல செய்திகளை கொடுக்கும்படியாக, அவருடைய போக்கிலும் வரத்திலும் பிரயாணத்திலும் ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்யும்படியாக, அவருடைய சந்தானங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இரவு நேரத்தில் எங்கள் திருச்சபையின் சார்பாக பணிவோடு கூட இயேசுவின் பாதத்தை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். துதிகன மகிமையை அத்தனையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நான் இது இருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்தல்கள். சிஎம்எஸ் மேல உப்பூருடைய திருச்சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை திரளாய் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த உற்சாகத்தோடு எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய திருச்சபையின் குருவானவரையா அவர்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தம்முடைய தாசனை ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக. திருச்சபையின் ஊழியரை அவர்களுக்கு என் நன்றி, மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுகிறது கடைசி வரைக்கும் கிளியராக இருக்குதா? விட்டு விட்டு கேட்குதோ? கொஞ்சம் சத்தமாக பேசினா கரெக்டாக இருக்குமா? சரி, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய புனித வெள்ளி சிறப்பு ஆராதனை நாம் ஆசரித்தோம். சிலுவையில் நமக்காக மரித்த இயேசுவினுடைய அன்பை தியானித்தோம். இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாளா தோல்வியின் நாளா? வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெற்றியை சம்பாதித்து தந்த ஒரு தினம். அவர் தள்ளப்பட்ட கல், இயேசுவையே தள்ளப்பட்ட கல்லாக தூக்கி தூர எறிஞ்சாங்க. எங்களுக்கு இவர் வேண்டாம், பரபாஸ்தான் வேண்டும் என்று சொல்லி உலகம் அவரை தூக்கி எறிந்தது. தம்முடைய சொந்த ஜனத்தை நம்பி வந்தார். அவர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டனர். ஆனால் வேதம் சொல்கிறது, வேண்டாம் என்று தள்ளப்பட்ட அவர் மூளைக்கல்லாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட கல் போல நம்ம இருக்கிறோம் என்று நினைக்கிறோம். அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். யாருக்காக? நமக்காக, நமக்காக, நமக்காக. ஆகவே நாமளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்குமாயின் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மூளை கல்லாக, ஒரு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருகிறது. தம்பி டி ஸ்கேல் கொடு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று,
தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. சர்வ மகிமையோடும் வல்லமையோடும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக எங்களுடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கும் கிருபைக்காக நன்றி. அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளும், நீங்கள் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இதே போல் ஒரு நாள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய நேரப்படி காலையில் 9 மணிக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். அந்த சிலுவையில் ஒரு போர்டு ஒன்றை எழுதி வைத்தனர். என்ன போர்டு வைத்தாங்க? இயேசு நஸ்ரனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று. எத்தனை மொழிகளில் வைத்தாங்க? 3 மொழிகளில். எபிரேய மொழி, கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, 3 மொழிகள் எழுதி வைத்தாங்க. ஏன்னா இது பஸ்கா பண்டிகையின் நேரம். மத்திய திரைக்கடல் பகுதிகள் என்றும் பல தேசங்களிலிருந்து மக்கள் திரளாக இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே பிரதான ஆசிரியர் பிளாத்தோனிடத்தில் இப்போ என்ன சொல்கிறேன், அவர் யூதருடைய ராஜான்னு சொன்னதா எழுதுங்க, அப்படி எழுதுங்க. நீங்கள் நஸ்ரனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதிட்டீங்கன்னு அவர் சொன்னார். எழுதினது எழுதினது எல்லாம் தேவன் நிர்ணயித்த காரியங்கள். பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் முதல் பிரசங்கத்தில் அதைத்தான் சொல்றார். எல்லாமே தேவனுடைய திட்டத்தின் படி, அவருடைய பிளான் படி அப்படியே என்ன செய்கிறது, நடக்கிறது. எல்லா காரியங்களுமே ஏதோ திடீர்னு நடக்கிறது மாதிரியே அல்ல. திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய உடையை என்ன செய்கிறாங்க, தங்களுக்குள்ள சீட்டு போடுறாங்க. அதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். என் உடைகளை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு கொண்டார்கள். ஒரு உடைய கூட விட்டு வைக்கவில்லை.
ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. அவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா பிரதான ஆசாரியருக்குரிய ஆடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விலையேறப்பெற்ற ஆடை. அதில் பொன் இருக்கும், ரத்தினம் இருக்கும், மிக 9 வகையான கல்கர்கள் இருக்கும், மிக விலையேறப்பெற்ற ஒரு ஆடை, அவ்வளவு காஸ்ட்லி. ஆனால் இவர் யார்? உத்தம பிரதான ஆசாரியர். ஒரு ட்ரெஸ்ஸை கூட விட்டு வைக்கவில்லை. நாம் ஐஸ்வர்யங்களாகும்படி நமக்காக அவர் சிலுவையில் தரித்திரரானார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 12 மணிலிருந்து 3 வரைக்கும் என்ன நடந்தது? காரிருள், சூரியன். தேவன் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது இவரும் வார்த்தையாக அங்குத்தான் இருந்தார். ஆவியானவரும் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியிலே தேவன் இருந்த தேவன், சிருஷ்டிகர்த்தர். இந்த 3 மணி நேரம் வெளிச்சம் கொடுக்காமல் என்ன செய்கிறது? எங்கும் இருள். அதற்கு கூட வெளிச்சத்தை கொடுப்பதற்கு மனது இல்லை. ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் இந்த டைமில் தான் வசனங்கள் சொல்லுவது. இன்று பகல் முழுவதும் நம்ம என்ன சொல்லி செய்தோம்? தியானித்தோம். ஒரு பெரிய ஒரு காரியம் நடைபெறுகிறது. அது என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. வேதாமத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த காலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருமே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பாருங்க, யாரும் வந்து கிழிக்கலை, தேவனே அதை கிழிக்கும்படி செய்கிறார். இன்னைக்கு நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தைரியமாக கிருபாசன தண்டை நெருங்குகிறோம். ஹல்லேலூயா. சாதாரண குடும்பத்தில் இருக்கலாம், சாதாரண வீட்டில் இருக்கலாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவே உடைய இரத்தத்தினால் என்னை கழுவுனதற்காய் ஸ்தோத்திரம், நான் உங்கள் பிள்ளையப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுது தெய்வ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும் ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் சரியில்லை. இந்த மைக் வருது தம்பி. ஹல்லேலூயா. ஒரு சத்தம் வருது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சத்தம் வருது, ஸ்டாப் பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். சரி. ஸோ ஒவ்வொன்றுமே தீர்க்கதரிசின் நிறைவேறுதலாக என்ன செய்கிறது? நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நமக்கு ஒரு தினம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? முந்தின நாள் இரவு 12 மணிக்கு பிறகிலிருந்து அடுத்த நாள் இரவு 12 மணி வரை. ஆனால் யூதர்களுக்கு அந்த டைம் எப்பொழுது ஆரம்பிக்கும் தெரியுமா? முந்தின நாள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்திலிருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும் தான் ஒரு நாள். சரி, அந்த காலத்தில் அவர்களுக்கு ஓய்வு நாள் எதா இருந்தது? சனிக்கிழமை. ஓய்வு நாள் அவர்களுக்கு சனிக்கிழமையாக இருந்தது. அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு என்ன வந்துவிடும்? ஓய்வு நாள் ஆரம்பித்து விடுவோம். யூதருடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள் அன்று எந்த ஒரு சரீரம் என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் இருக்கக்கூடாது. ஆகவே அவர்கள் பெர்மிஷன் கேட்குறாங்க. பிளாத்தில் போய்
போர்ச்சேவர், நாங்கள் போய் அவருடைய கால் எலும்புகளை நாங்கள் என்ன செய்வோம், முறிப்போம் என்று 2 கல்லருடைய கால் எலும்புகளை முறிக்கிறார்கள். இயேசுவினிடத்தில் வர்றாங்க. அவர் ஏற்கனவே என்ன செய்து விட்டார், மரித்து விட்டார். அவர் மரிக்கும் பொழுது 3 மணி மரித்து விட்டார். அவருடைய கால் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில் என்ற தீர்க்க தரிசனம் நினைக்கிறது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வேத வசனம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. முழுவதும் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. அவருடைய முதல் வருகையை குறித்து உள்ள தீர்க்க தரிசனங்கள் என்னெல்லாம் நிறைவேறினதோ, 2ஆம் வருகை குறித்து உள்ள தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், நிறைவேறும். சகரியாவை எடுத்துக்கிடுங்களேன். சகரியா தீர்க்கதரிசி அவருடைய இந்த பவனியை குறித்து அவன் என்ன செய்தான், தீர்க்க தரிசனம் உரைத்தார். உன் ராஜா உன்னிடத்தில் வருவார், கழுதின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார்னு சொன்னார். அதே சகரியா அவர் தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறார், அவர் கால்கள் என்ன செய்யும், அவர் கால்கள் ஒலிவ மலையில் வரும், தேவ பரிசுத்தவானோடு கூட அவர் வருவார், இயேசு மீண்டும் வருவார் என்ற தீர்க்க தரிசனமும் அந்த சகரியா தீர்க்க தரிசி என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களும் தீர்க்க தரிசனங்களும் அப்படியே நிறைவேறி கொண்டு வருகிறது. உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ச்சவன் என்ன செய்கிறான், கையில் ஒரு ஈட்டி எடுத்து விழாவில் என்ன செய்கிறான், குத்துகிறான். என்ன வருகிறது, இரத்தமும் தண்ணீர் ஜலமும் அப்படி வருது. ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லாமல் அப்படியே மனு மக்களுக்காக இயேசு கொடுத்தார். அதிலும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, தாங்கள் குத்தினவர்களே அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஒவ்வொரு காரியங்களும் இன்றைய தினம் நடைபெற்ற எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே எல்லா காரியங்களும் நடைபெற்றது என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அவ்வளவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதுதான் இது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங், பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்களேன், இன்றைக்கு விளையேற பெற்றது என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எபிரேயரில் எழுதுனா அது குற்ற மனசாட்சி இல்லாமல் இருக்கும்படி செத்த கிரியைகளை நம் இதயத்தை அதை சுற்றி என்ன செய்கிறது, கழுவுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குற்ற மனசாட்சி இல்லாமல் அப்படியே அவருக்கு முன்பதாக கரைதிரை அற்றவர்களாக இருக்கும்படி செய்வது என்னது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விளையேறப்பட்ட இரத்தம். சவுத் ஆப்பிரிக்கா இன்னும் அதை சுற்றியுள்ள அநேக தேசங்களில் ரெய்னார்ட் பொங்கே என்னும் ஒரு ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஒரு தெய்வ மனிதனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். இப்போ தான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மரித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவர் போய்விட்டார். மிக வல்லமையாக ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா 20 லட்சம் பேர் கூடுவாங்க. நைஜீரியாவிலலாம் 20 லட்சம் மக்கள் கூடுவாங்க. காட்டு பகுதியில் தான் கொண்டு போட முடியும் கூட்டங்களை. திரளாக மக்கள் கூடுவாங்க. அவர் எந்த தேசத்திற்கு, நான் அவரை 2 முறை பார்த்துருக்கிறேன் இந்தியாவில். எந்த தேசத்திற்கு அவர் போனாலும் உடனே யார் வந்துடுவா, இன்டர்வியூ பண்ணுவதற்காக டெலிவிஷன் சேனல்ல இருந்து வந்து விடுவாங்க. அவரிடத்துல கேள்விகள் கேட்பாங்க. ஒரு நாள் அவர் ஒரு தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது உடனே டெலிவிஷன் சேனல்லேருந்து லைவ் ப்ராட்காஸ்ட்க்கு அவருக்கு வந்துட்டாங்க. லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லும் பொழுது நம்ம பேசி கொண்டுட்டு இருக்க நேரமே ரிலே ஆகிட்டே இருக்கும். நம்ம கையில் எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது. சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டது தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். இவரை இன்டர்வியூ பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மதிகேடன். ஏன் அவன் மதிகேடன்னா, அவன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன், தெய்வமே கிடையாது என்று சொல்லுகிறவன் ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு டெலிவிஷன் சேனலில் உள்ள இருந்து இவரோட இன்டர்வியூ பண்ணுறான். முதல் கேள்வியே என்ன கேள்வி வைத்தான் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு வைக்கிறான். இவர் உடனே பதில் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றார். எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் அடி போய்கிட்டே இருக்குது. உடனே அவன் அடுத்த கேள்வி வைக்கிறான். அந்த நாஸ்திகன் சொல்றான், இயேசு
கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இல்லை. ஆகவேதான் இந்த உலகத்தில் இந்த அளவிற்கு பாவம் பெருகி இருக்கிறது என்று சொல்கிறான். உடனே ரெய்னார்ட் போங்க் அதற்கு பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறபடினால்தான் இவ்வளவு பாவம் பெருகின தேசத்திலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அடுத்து என்ன கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து என்ன கேள்வியை கேட்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே ரெய்னார்ட் போங்கை கேட்டார். அந்த சவுத் ஆப்பிரிக்கா பகுதியிலலாம் டெய்லி குளிக்கக்கூடிய பழக்கம்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா தண்ணியே கிடையாது. இப்போ பெங்களூர் நிலைமை அதுக்கு முன்னால் எங்கே வந்துச்சு? சவுத் ஆப்பிரிக்காவில் தான், கைரோவில் வந்தது. ஏன்னா தண்ணியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆகவே எப்பொழுதாக தான் குளித்து கொள்வாங்க. இவர் ஒன்றே கேட்டார் அவர் இடத்துல, இன்னைக்கு நம்ம பகுதிகளில் நிறைய கடைகள் எல்லாம் காம்படிஷனில் தங்களுடைய சோப்பு எல்லாவற்றையுமே விற்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சோப் தான் நம்பர் 1 பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு இருந்த பொழுதிலும் கூட நம்ம பகுதியில் நிறைய மக்கள் அழுக்காக இருக்கிறாங்களே, எதற்காக என்று கேட்டார். அந்த நாஸ்திகன் சொன்னான், எப்போ எவ்வளவு சோப்பு வேணாலும் விற்கலாம், என்ன செய்யலாம், அவங்க பயன்படுத்தணும்ல, பயன்படுத்தணும்னா எப்படி அவங்க சுத்தமாக இருப்பார்கள் என்று சொன்னார். உடனே இவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறது. யார் பயன்படுத்துகிறார்களோ, யார் அவரிடத்தில் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று கெஞ்சுகிறார்களோ அவர்கள் பாவத்தை தான் மன்னிக்குமே தவிர மற்றவங்களுடைய பாவத்தை அது எப்படி மன்னிக்கும் என்று கேட்டான். உடனே நாஸ்திகன் சொன்னா, நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரீச்சர், உங்க தொழிலே பிரசங்கம் பண்ணுவது, அதனால இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் அதற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்பதற்கு நானே சாட்சி, நானே சாட்சி, நானே சாட்சி என்று சத்தமிட ஆரம்பித்து விட்டார். அதற்கு மேலே அவன் நாஸ்திகனால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அது அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லா சேனல்லாம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட கேட்டான், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, குற்ற உணர்வோடு இருக்கிறேன், எனக்கு ஒரு தெளிந்த சமாதானம் இல்லை, எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் ஜெபித்து அனுப்பி வைத்தாராம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அதற்காகத்தான் அவர் சில கையிலிருந்து காலிலிருந்து தலையிலிருந்து இரத்தம் முழுவதும் சிந்தினது. கடைசி இருந்த கொஞ்சம் இரத்தத்தை கூட அவன் ஈட்டியால் என்ன செய்தான்? கொத்தி இது பண்ணான். அது மாத்திரமில்ல, பாருங்க வேற என்னெல்லாம் நடைபெற்றது. நம்ம பாகத்தை வாசித்தோம். கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவங்க என்ன செய்தாங்களா? ஆண்டவர் உயிரோடு வந்த பின்பு எழுந்து பட்டணத்துக்குள்ள என்ன செய்தாங்க? வந்துட்டாங்க. எல்லாம் கண்மொழி அதிர்ந்தது. பல காரியங்கள் அங்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்கிறேன், சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் என்ன? கர்த்தரை பற்றி சொல்வது வேற, கர்த்தரை பற்றி என்ன சொல்லுவீங்க? நீங்க சுவிசேஷ ஊழியத்திற்கு போறீங்க, ஒருத்தருக்கு கர்த்தரை பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவிசேஷத்துல ஏசப்பா நல்லவர்னு சொல்லுவீங்க, ஏசு நேசிக்கிறார்னு சொல்லுவீங்க, ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம சகல பாவங்களையும் நீக்கினி சொல்லுவீங்க. மெயினாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:4. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. கிறிஸ்துவானவர்
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து போதும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? வேத வாக்கியின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், உன் பாவங்களுக்காக வேதத்தின்படி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. ஸோ இப்படி சொல்லும் பொழுது ரோமரில் சொன்னபடி அது உள்ளத்தில் விசுவாசிக்கும் பொழுது, அதை நாவினால் அறிக்கையிடும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவருடைய சிலுவை மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கத்தில் கூட அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு, இன்னும் ஒரு நேரத்தில் ஆண்டவரத்தில் வந்து பேசின நிக்கோதேமு, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? 3 ராத்தல் அந்த வெள்ளைப்போளம் இதுகளெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பெர்மிஷன் வாங்கி என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணுறாங்க. அதிலும் அவர்களுக்கு பயம். ஏற்கனவே இவர் சொன்னார் 3 நாளில் உயிரோடு எழுந்திருவேன்னு சொல்லி. ஆகவே நாம் இதை கவனமாக இருக்க வேண்டும், காவல் காக்க வேண்டும் என்று பிலாத்து சொல்கிறார். உங்கள் இடத்துல காவல்காரர் இருக்காங்களே, காவல் காத்து கொள்ளுங்கள், சீல் வைத்து கொள்ளுங்க என்று. ஆனால் அவங்க காவல் காத்தது சீல் எல்லாமே ஃபெயிலியர். ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று மாலையிலையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் கையில் ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தோடு தான் அனுப்பி இருக்கிறார். ஏசாயா 46:10 சொல்கிறது, கர்த்தர் ஒரு காரியத்தின் முடிவை என்ன செய்கிறாரு? எப்போ பார்க்குறாரு? துவக்கத்திலேயே பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் முடிவை தேவன் துவக்கத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார். ஸோ நம்மளெல்லாம் பார்த்தார்னு சொன்னால் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம எப்படி இருப்போங்கிறத இப்பொழுதே கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அந்த திட்டத்தை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவர் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்தி வருகிறார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. நம்ம வந்து நம்பிக்கையற்றவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும் ஒரு உன்னத தேவன் நமக்கு இருக்கிறார். ஓகே, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இந்த கல்லறைகள் திறந்து அதிலிருந்து அவர்கள் வரும்படி செய்தது நிமித்தமாக நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு காரியம் என்னது? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யவில்லை? முடிவதில்லை. அவரோடு கூட என்றென்றும் நாம் ஜீவிப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என்றென்று நம்ம அப்பா கூட என்ன செய்ய போகிறோம்? இருக்க போயிடும். இன்னைக்கு நம்ம உள்ளத்தை அவருக்கு கொடுத்தோம். ஏசப்பா நம்ம உள்ளத்துக்கு என்ன செய்தாங்க? வந்தாங்க. இந்த தொடர்பு எவ்வளோ நாள் இருக்க போகுது? இட்டர்னல், நித்திய வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. இந்த குட் ஃப்ரைடே ஈவினிங் அன்னைக்கு அந்த கல்லறைகள்லாம் திறந்து அங்குள்ளவர்கள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பட்டணத்திற்கு வந்து இயேசுவும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது நமக்கு கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. பவுல் அதைத்தான் தன் நிருபங்களில் எழுதுகிறார். கிறிஸ்து உயிர்த்தெழலைனா எங்கள் பிரசங்கம், எங்கள் நம்பிக்கை, எங்களுடைய ஊழியம் எல்லாமே விருதா, வீண் என்று சொல்லிவிட்டார். உயிர்த்தெழுதலில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை என்ன செய்கிறது? இருக்கிறது. உங்களெல்லாம் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள்லாம் யார்? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
மிக இன்றியமையாத உறவு, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உறவு என்ன தெரியுமா? நம்ம திருச்சபையில் இணைந்து அங்கு நாட்டப்பட்டவர்களாய் இருப்பது தான். ஏன் இந்த திருச்சபை ஆண்டவர் எப்படி சம்பாதித்தார்? தம் சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதித்தார். சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் நினைச்சதார் இந்த திருச்சபை சம்பாதித்திருக்கிறார். இந்த திருச்சபைக்கு பெயர் என்ன பெயர்? அவருடைய மணவாட்டி. அவர் மணவாளன், அவருடைய மணவாட்டி தான் திருச்சபை. இந்த திருச்சபை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். வேதாமத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிகமாக நேசிக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு காரியத்தின் முடிவை அதன் தொடக்கத்திலேயே பார்க்கிறவர். இன்னைக்கு உலகத்தின் முடிவை ஆண்டவர் இப்பொழுதே பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய உலகத்தின் முடிவு இன்றே அவருக்கு தெரியும். அது என்ன செய்கிறதுன்னு அதையெல்லாம் நமக்கு எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை நான் ஒரு நாள் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அவ்வளவாக புரியவில்லை. ஆண்டவரிடத்தில் கேட்டேன், கொஞ்சம் கற்றுத்தாங்கப்பா, எனக்கு சரியாக புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் காலையில் 3 மணிலேருந்து 6-7 மணி வரைக்கும் வாசித்தேன். 22 அதிகாரத்தையும் வாசித்தேன். சரியாக எனக்கு புரிவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திரும்பமாக பல பகுதிகளை எடுத்து வாசிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதில் சில ரகசியங்கள், சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது. நம்முடைய திருச்சபையின் வருங்காலங்களை குறித்து அதில் தெளிவாக எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதம் 90:4 இன்னும் 1 பேதுரு 3வது அதிகாரம், இதில் ஆண்டவர் ஒரு கால்குலேஷன் கொடுக்குறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அவருக்கு எப்படி? ஒரு நாள் 1000 வருஷம். 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம். ஆண்டவர் இந்த உலகத்தை எத்தனை நாளில் படைத்தார்? 6 நாட்கள். 7வது நாள் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். இந்த உலகத்தை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆமாம், ஆதாம் ஏவாளை படைத்ததிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 ஆண்டுகள். அந்த அப்படியே கால்குலேஷன் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்டா அந்த ஒவ்வொரு இத்தனை வயசுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துலேருந்து இதுவரைக்கும் எத்தனை வருடங்கள்? 2000 வருடங்கள். 4 6000 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள். இன்னொரு 1000 வருஷம் இப்போ எங்கே தேவை? 1000 வருட அரசாட்சி. திருச்சபையோடு சபையில் பிள்ளைகள் ஆண்டவரோடு அரசாட்சி இந்த உலகத்தில் ஆளுகை செய்வது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இவரை இயேசு கிறிஸ்துவ மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை தெரியுமா? பழைய ஏற்பாட்டு அந்த தீர்க்கதரிசனங்களை படிக்கிறாங்க. ஒரு பக்கம் சொல்லுகிறது அவர் ராஜாவாக இருப்பார், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தானி சொல்லுது. இன்னொரு பக்கம் சொல்லுகிறது ஏசாயா 53, அதுவும் தீர்க்க தரிசனம் தான், இயேசு மனு மக்களுக்காக மரிப்பார், வேதனைகளை தாங்குவார், சுமப்பார்னு சொல்லுகிறது. பார்த்தோன்னு அவங்களுக்கு புரியலை. என்னடா ஒரு பக்கம் பாடுகளை சகிப்பவர் வருது, இன்னொரு பக்கம் ஆளுகை செய்பவர் என்று வருகிறதே என்று. ஆனால் இப்போ நமக்கு அது புரியும். அவர் முதல் வருகையில் எப்படி வந்தார்? பாடுகளை அனுபவிக்க, பாடுகளை சுமக்க, இந்த உலகத்தில் ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ வந்தார். இனி அவர் எப்படி வருவார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஹல்லேலூயா. இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே டோட்டலி சேஞ்ச். ஆனால் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவர் இருக்கிறார் பரலோகத்தில். ஆனால் அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. ஆகவே தான் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவருடைய வருகைக்கான காலங்கள் நெருங்கி விட்டது. இதுக்கு நம்ம என்ன பெரிய ஆயத்தம் பண்ணணும்? ஒன்றும் இல்லை. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் நம்ம குடும்பமாக நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதித்து பின்பற்றி வந்தாலே போதும். நம்முடைய எல்லா எதிர்காலமும் தேவன் என்ன செய்கிறார்? பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா.
இதற்காக நம்ம பெரிய பிரத்யேகமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் அவரை பின்பற்றி வருகிறோம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வருவார் என்பதை குறித்து பிளஸட் ஹோப், அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு எதிர்பார்ப்பு என்று என்ன செய்து சொல்லுகிறது. ஆசீர்வாதமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே இந்த காலங்களை பார்க்கும் பொழுது அவருடைய வருகைக்கான ஒரு காலங்கள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறார்? மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்பொழுது என்ன செய்வார்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் என்றென்றும் அவரோடு கூட இருப்போம். இந்த நம்பிக்கையெல்லாம் அதை நிரூபிப்பதற்கு தான் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வரும்படி ஆண்டவர் காண்பித்தார். அவரால் சகலமும் முடியும் என்பதை நிரூபித்தார். அவருடைய மரித்த அன்றே உயிர்த்தெழுதலும் உண்டு என்பதை நிரூபிக்கத்தான் இந்த காரியங்களை அவர் என்ன செய்தார். அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, நம்ம அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. ஏனென்றால் என்று நாம் இந்த உலக ஓட்டத்தை முடித்தாலும் யாரோடு இருப்போம்? ஏசப்பாவோடு, அவருடைய சமூகத்தில் இருப்போம். நித்தியமாக வாழ்வோம் என்ற பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தந்திருக்கிறார். அவர் மரிக்கும் பொழுது அவர் தரித்திரராக இருந்தார். ஆனால் மரித்தவுடன் அவர் கல்லறையில் எங்கே வச்சாங்க? ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் அதில் நிறைவேற்றப்படுவதை, அந்த கல்லறையில் கூட நிறைவேற்றப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத கல்லறையில் அவரை அடக்கம் செய்தார்கள். இன்றும் அவருடைய கல்லறை திறந்த கல்லறையாக என்ன செய்கிறது? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. 1919 ஆண்டில் நாங்கள் குடும்பமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் சென்று பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதம் 100க்கு 100 உண்மை என்பதை காண முடிந்தது. எல்லாம் அனைத்தும் அந்தந்த இடங்கள் அப்படியே இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட இதில் பொய் இல்லை. 100க்கு 100 இது உண்மை என்பதை மாத்திரம் நம்ம என்ன செய்கிறது? காண முடிகிறது. ஸோ திருச்சபை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்பிக்கையோடு கூட வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்து செல்ல அவர் பரலோகத்திற்கு போகிறார். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கிறது? அவருடைய சிலுவையின் மேலே அதில் என்ன எழுதியிருந்தாங்க? நஸ்ரனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அவர் யூதருடைய ராஜா இல்லை, மாத்திரம் இல்லை, நம்முடைய ராஜா. ஹல்லேலூயா! இயேசு நம்முடைய ராஜா. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவருடைய நாமம். ஹல்லேலூயா! இயேசு ஆவியானவராக இருக்கிறார். பிசிக்கலில் நம்மளை கூட இல்லை. ஆனால் அவர் நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய நாமம். அவருடைய நாமம். இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணுறீங்க நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது? இயேசுவின் நாமத்தில். அந்த நாமத்தில் என்ன செய்கிறது? அவ்வளவு அதிகாரம். இயேசு உயிரோடு இருக்கும்போதே சொன்னார், என் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி நமக்கு பதில் வருகிறது? திருச்சபைகளாக நம்ம ஜெபிக்கிறோம். எங்கிருந்து பதில் வருகிறது? இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளே, திருச்சபையின் பிள்ளைகளே, இன்று இயேசு அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருந்த பொழுதிலும் அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அதற்கு பதில் நடக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய சீசர்கள் அவங்களும் நம்மளை போல சாதாரண ஒரு மனிதர்கள் தானே. எல்லாம் பயந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார், என் நாமத்தினால் நான் அனுப்ப போகும் பரிசுத்த ஆவியானவர் என்று. பேதுரு தன் நிருபத்தில் தன் முதல் பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியை பெற்று நமக்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இப்போ ஆலயத்திற்கு போகிறாங்க. அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல். அங்கே பிறந்தது தாயின் வயிற்றிலிருந்து என்ன செய்யிருக்கிறான்? ஒரு மனிதன் சப்பானியா இருக்கிறான். போகிறான். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. பார்த்த உடனே வெள்ளியும் பொன்னியும் எடுத்துடலப்பா, என்னிடத்துல உள்ள தர்றேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவ்வளோதான், தூக்கி விட்டாங்க. இயேசுவின் நாமம். எல்லாரும் கூப்பிட்டு ஆச்சரியப்பட்டு என்னன்னு கேட்குறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? எங்க பக்தி இல்லை, எங்க இடத்துல ஒன்றும் இல்லை. நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்,
அந்த இயேசுவின் நாமம் இந்த சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அடுத்த நாள் மற்ற தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அந்த நாமத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் மனிதருக்கு நாங்கள் எப்படி கீழ்ப்படிவோம், தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். நீங்க சிலுவையில் இருந்த இயேசு அந்த நாமமே இந்த சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் இருக்கிறது. வியாதி படுக்கையில் நம்ம புரளும் பொழுது ஒரு நாமம் இருக்கிறது, நம்ம ஜெபிக்க, இயேசுவே உடைய நாமத்தில் குணமாக்கும் என்று. அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்தில் நம்ம என்ன செய்வோமா, பிசாசுகளை துரத்துவோம். நம்ம வியாதியஸ்தர்கள் மேல கையை வைக்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, சுகமாவாங்க. இதை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள், இன்று தேவன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தாய்மார்களாக சென்று ஜெபிக்கிறீர்கள், கையை வைக்கும்போது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் சென்னையில் ஆரம்ப காலத்தில் பேங்க்கில் வேலை கிடைத்து சென்னையில் தான் நான் இருந்தேன். அப்பொழுது பிரசவாக்கம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் நடந்த ஒரு சம்பவம், அந்த குருவானவர் அந்த ஒரு சண்டே ஈவினிங் எங்களோடு பேசி கொண்டிருந்தாங்க. அந்த குருவானவர் அந்த பிரசவாக்கம் அப்படி போய்கிட்டே இருந்தாங்களாம். போய்கிட்டு இருக்கும் பொழுது தள்ளு வண்டியில் ஒரு அம்மா வாழைப்பழம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அம்மா வாழைப்பழம் எவ்வளவு அப்படின்னாங்களாம். அந்த டைமில் குறைஞ்ச விலை 10 பைசாயான்னாங்க. ஒரு 10 பழம்னா 1 ரூபாயா சொல்லிட்டு சொன்னாங்களா, நான் கிறிஸ்தவ இல்லையா, நான் ரொம்ப கூட்டி குறைச்சலாம் விற்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பண ஆசை கிடையாதுனாங்களாம். அவர் பார்த்தா ஒரு பைபிள் அதில் இருக்குது. பைபிள் இருந்தோன்னே கேட்குறாரு, அம்மா என்ன இதில் பைபிள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆமையா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பிரசவாக்கத்தில் ஒரு சகோதரி ஒரு பழைய துணி மூட்டையை தூக்கி கொண்டு அங்கங்கே போயிட்டு இருப்பதை பார்ப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, நான் தான். எனக்கு மன நிலையை இழந்து புத்தி சுயாதீனமாகி துணி மூட்டையில் தூக்கி அலைந்தேன். என் கணவரும் 2 பிள்ளைகளும் தூக்கி தூக்கி வீட்டில் வைப்பாங்க. ஓடி ஓடி இங்கே வந்து இப்படி தான் அலைஞ்சேன், சரியே ஆகலை. எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, இங்கே தான் படுத்திருப்பையா. ஆனால் இந்த சர்ச்சில் உள்ள பெண்கள் ஐக்கிய சங்கம், அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் எல்லாம் தெரியுது. அவங்க வந்தாங்க, வந்து என்னை கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. என்னிடத்துல ஒரு அசுத்தாவி ஓடிட்டு, எனக்கே தெரிஞ்சது ஏதோ ஒன்று என்னை விட்டு ஓடிட்டு, நீ விடுதலை பெற்றேன். அவங்க என்னை கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி ட்ரெஸ் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. என் புத்தி தெளிஞ்சிச்சு. நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு வீடு அங்கே இருக்குது, நீ என்னை கூட்டு போய் என் வீட்டோட விட்டாங்க. என் கணவனும் பிள்ளைகளும் எங்களை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி குடும்பமாக வாழ்கிறோம். 3 நான் ஒரு இடத்துல கடை, என் கணவன் ஒரு இடத்துல கடை, என் பிள்ளைகள் 2 பேரும் இன்னும் 2 இடத்துல கடை வச்சுருக்காங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அன்றைக்கி அவங்க சொன்னாங்க, நீங்கள் தான் திருச்சபையில் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை, விசுவாசிகளுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறீங்க. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இனி வருங்காலங்களில் இந்தியாவில் இதுதான் திருச்சபையின் பிள்ளைகள் மூலமாய் நடைபெற போகிறது. ஆண்டவர் எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய வருகைக்கு முன்பதாக இதை மாதிரி இருந்துச்சுன்னா பரலோகத்தை நிரப்புவதற்கே ஆட்கள் இல்லை. கோடிக்கோடிக்கான ஜனங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்குது என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார். இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அதிசயங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அந்த நாமத்தில் தான் நம்ம ஊழியங்களை பண்ண முடியும். அந்த நாமத்தில் தான் நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். இன்றும் ஆண்டவர் உயிரோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? சந்தோஷமாக நாம் ஆண்டவர் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். எதற்கும் கவலைப்படாதீங்க என்ற செய்தியை நான் முடிக்கப் போகிறேன். எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன தேவையோ பிரச்சனையோ ஏசப்பாட்ட சொல்லிடுங்க. என்ன இருந்தாலும், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உடனே ஆலயத்துக்கு வர்றது என்ன செய்தின்றதை நிப்பாட்டி விடாதீங்க. ஆலயத்திற்கு வந்துருங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, தெரியாமல் செய்துட்டப்பா, என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆண்டவரை விட்டு விலகி நினைச்சிடக்கூடாது, போயிடவே கூடாது.
என்ன தேவைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவரை விட்டு தூரம் என்ன செய்யக்கூடாது? போயிடவே கூடாது. அவர்தான் இனி எல்லாம். நம்முடைய இரட்சகர் அவர்தான். உயிரோடு எழுந்தவர் அவர்தான். வரப்போகும் ராஜா அவர்தான். அவரோடு தான் எந்தென்றைக்கும் வாழப் போகிறோம். நம்முடைய வைத்தியர் அவர்தான். நம்முடைய மேய்ப்பர் அவர்தான். நம்மை போஷிக்கிறது அவர்தான். நமக்கு எல்லாமுக்கும் எல்லாமுமே இயேசுதான். ஹல்லேலூயா. இனி அவர்தான் நமக்கு எல்லாமே, எல்லாமுக்கும் எல்லாமே. அவரோடு தானே வாழப் போகிறோம் நித்திய காலமா. இங்கேயும் அதைத்தான் செய்கிறோம். அவரோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நடக்கிறோம், வாழ்கிறோம். எவ்வளோ பெரிய வாழ்க்கை பாருங்க. அப்பாவை இறுக பற்றி கொள்ளுங்க, இறுக பற்றி கொள்ளுங்க. அவர் ஒருவர் நமக்கு என்ன செய்யும்? போதும். இயேசு ஒருவர் நமக்கு என்ன செய்தும்? போதும். கர்த்தர் ஒருவர் நமக்கு போதும். நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர் என்று இறுக பற்றி கொள்ளுங்க. வரும் நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களை வர்த்திக்க பண்ணுவார். அநேகருக்கு கர்த்தர் உங்களை பிளஸ்ஸிங்காக என்ன செய்ய போறார்? பயன்படுத்த போகிறார். இனி மற்றவருடைய வாழ்க்கையில் எதையாவது தேவைன்னா யாராவது ஊழியக்காரங்க வருவா, அவங்கள கூட்டி சொல்லணும்னு என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. திருச்சபைகளை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்வார். ஒரு உதாரணத்தை சொல்லி என் செய்தியை முடித்து விடுகிறேன். எப்படி நம்ம திருச்சபையில் செய்கிற ஊழியங்கள், சபையில் செய்கிற ஊழியங்கள் எஃபெக்டிவாக இருக்குது தெரியுமா? அதை உற்சாகப்படுத்துவதற்கா சண்டே ஸ்கூலில் நீங்கள் அநேகர் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, வாலிபர் கூட்டங்களில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் சாதாரண மினிஸ்ட்ரின்னு நினச்சிறாங்க. இந்த ஸ்கூலில் ஒரு சென்னையில் ஒரு ஃபேமிலியை நான் பார்த்தேன். அவள் கணவர் மனைவி 2 பிள்ளைகளை வந்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இங்கே உள்ள திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் 5ஆம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. காலையில் ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்களாம். ஒரு நாள் அந்த வசனம் என்னைக்கு சொல்லிட்டு தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஒரு வசனம் அங்கே 5ஆம் வரைக்கும் படிச்சிருக்காங்க. சென்னையில் போய் அவங்க கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி சென்னையில் போய் அவங்க திருமணமாகி 2 பிள்ளைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவர் பயங்கர குடிகாரர். எப்பொழுது பார்த்தாலும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். சம்பளமே வராது. எங்கேயாவது கடனை வாங்கிட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது ரொம்ப கஷ்டம். பயங்கர போராட்டத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவர் வேலையிலேருந்து வந்திருக்கிறார். அங்கே உள்ள ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சம் அழுதுட்டு வந்தார். என்ன மற்ற நாள் குடிச்சிட்டு வருவீங்க, எனக்கு அழுதுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஒய்ஃபு. அது சொல்கிறார், வேலை எனக்கு போயிடுச்சு அப்படின்னார். ஏன் உங்கள் வேலை ஏன் போச்சு அப்படின்னு கேட்குறா. எப்படி வாழ்வோம் பிள்ளைகள் 2 பேர்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ ஒரு பொருளை கம்பெனியில் காணலை, இவன் குடிகாரன் எடுத்து வித்திருப்பான்னு சொல்லி என்னை போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இந்த சகோதரிக்கு என்ன செய்வதுன்னே தெரியலை. கொஞ்சம் கொஞ்சமாவது பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, என்னத்தை குடிச்சிட்டு கொஞ்சமாவது வந்துச்சு, ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி 5ஆப்பு ஞாபகம் வந்துச்சு. 5ஆப்பில் என்ன படித்தாங்க? என்னை நோக்கி நான் உன்னை, நீ என்னை. பக்கத்தில் போனாங்க. கிறிஸ்தவர் அல்லாத சகோதரி. அங்கே உள்ள ஒரு சர்ச் திறந்துருக்கு. நேர ஆல்டரில் போய் முழங்க போடுறாங்க. இந்த பக்கம் ஒரு பையன், இந்த ஒரு பையன். எனக்கு நான் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, நான் உங்களை நேசிக்கிற உள்ளவர் அல்ல, ஆனால் 5ஆப்பில் நான் படித்தேன். ஆபத்தில் இருக்கும், என் கணவன் இருக்கு வேலையில், இந்த 2 பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு எனக்கு தெரியலை. நீ என்னைக்கு நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னேன். இயேசுவே எங்கள் குடும்பத்தை விடுவியும், என் கணவரை விடுவியும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுவியும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுவியும் என்று அப்படியே கூக்குரலிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சர்ச்சில் உள்ள சில குடும்பங்கள் அந்த குடும்பத்திற்கு அப்பப்போ ஏதாவது கொடுத்து உதவி செய்தாங்க. 1 வருஷம். ஆனால் கணவர் இப்பொழுது அந்த ஆலயத்திற்கு போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை, போமானி விட்டுட்டார். அங்கே அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 வருஷம் ஆச்சு. ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் வருது, வாங்கி பார்க்குறாங்க. அவர் கணவருக்கு தான் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்குது, உடனடியாக கம்பெனிக்கு வரவும் என்று. அதை தூக்கிட்டு அங்கே போகிறார். போன உடனே தான் அங்கே ஷாக் காத்திருந்துச்சு. உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டோம், நீங்கள் குற்றம் செய்யவில்லை, ஆகவே வேலையில் சேருங்கள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து ஒரு ஷாக், நீங்கள் இந்த 1 வருஷமும் காரணம் இல்லாமல் வேலையை விட்டு நிப்பாட்டினதுனால 1 வருஷ சம்பளத்தையும் கொடுக்குறோன்னு கையில் கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. அங்கேருந்து நேர 1 வருஷ சம்பளத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றார். வீட்டம்மாவுக்கு பிள்ளைகளுக்கும் அளவில்லாத சந்தோஷம். அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க. உடனே கேட்குறாங்க கணவனை பார்த்து, இனி குடிப்பீங்களா? குடிக்க மாட்டேன்.
இனி எங்களுக்கு ஆலயத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். நானும் சேர்ந்து வருவேன். நான் குடிக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு குடிக்க தண்ணி வாங்கி கொடுக்கும் பொழுது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான். என் துட்டில்னு ஒருத்தம் கூட கிடையாது. என் கூட நின்னது என் மனைவியும் 2 பிள்ளைகளும் தான். நீங்கள் தான், என் குடும்பம் தான் நின்றுச்சு. அதனால் நான் உங்கள் கூட இருப்பேனே. முழுவதுமாக ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. இந்த சாட்சி அந்த சகோதரி சொல்லும் பொழுது அவள் கணவரும் கூட தான் இருந்தார். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இயேசு நமக்காக மரித்தவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஏசப்பா, எங்களுடைய மத்தியில் இறங்கி இருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். கல்லறையுமே அடக்கி வைக்க முடியவில்லை ஆண்டவரே, மரணமை அடக்கி முடிக்க முடியவில்லை. 3ஆம் நாளில் சொன்னபடியே உயிர் தெழுந்தீரப்பா. இன்றும் ஜீவிக்கிறீர். பிதாவின் வலது பார்சத்தில் எங்களுக்காக பரிந்துரை பண்ணி கொண்டிருக்கிறீர். மீண்டும் வருவீர் ராஜாதி ராஜாவாக. எங்களை அழைத்து செல்ல உங்க பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. எங்களுக்கு ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறீங்கப்பா. வந்து அழைத்து செல்வீங்க ஆண்டவரே. அந்த மகிமையான நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தின் தலைவருக்காக ஸ்தோத்திரம், தலைவிக்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பாவங்கள் பறந்தோடி போட்டும். பொல்லாத தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும்படி வல்லமை இறங்கினதற்காக நன்றி. குடி பழக்கத்திலிருந்து விடுவிக்கும்படி வல்லமை இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். புகை பழக்கத்திலிருந்து விடுவிக்கும்படி வல்லமை இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத தீய காரியங்களில் நேரத்தை வீணாக்கும் தீய பழக்கத்திலிருந்து விடுவிக்கத்தக்கதாக வல்லமை இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் கவலைகள் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உருண்டோடி போவதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற அவிசுவாசங்கள் உருண்டோடி போவதற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு வரும் பொழுது ஏன் ஆலயத்திற்கு வருகிறேன் என்ற ஒரு திகில் பயம் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்விலும் விசுவாச வரம் கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளத்தையும் நம்பிக்கையினாலும் விசுவாசத்தாலும் கர்த்தர் இப்பொழுது நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயத்தை எடுத்து போடுங்க, பலவீனத்தை எடுத்து போடுங்க. பலவீன சரீரமான சரீரங்களில் இயேசுவின் நாமத்தில் குணமாக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பலவீனமான கால்களில் வல்லமை இறங்கட்டும். சரியாக கேட்காத காதில் வல்லமை இறங்கட்டும். சரியாக செயல்படாத ஆண்டவரே இந்த பிரெயின்ல மூளையில் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது குணமாக்கத்தக்கதாக வல்லமை இறங்குவதற்காக நன்றி. சுகமாக்குவதற்காக நன்றி. கடன் தொல்லையினால் கண்ணீர் வடிக்கும் குடும்பத்திற்கு இன்று ஒரு விடிவாளத்தை கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்பா, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்குவதில்லை என்ற வார்த்தை உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நிந்தை அவமானத்தில் கடந்து செல்லும் பிள்ளைகளை கர்த்தர் தூக்கிய கண்மலையின் மேல் நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும்.
ஒவ்வொருவரும் தரிசிக்கட்டும் அப்பா. சிலுவையில் மறித்த எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, ஆண்டவரே எங்களுடைய வியாதிகளை, துக்கங்களை, எங்களுடைய நோய்களை சிலுவையில் சுமந்த சிலுவை நாதரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, ஞானத்தினால் நிரப்புவதற்காக நன்றி, வாலிபர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, உயர் கல்வியை கொடுப்பதற்காக நன்றி, வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி, வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி, பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி தருவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒருவர் கூட இந்த மைதானத்தை விட்டு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மத்தியில் உலாவுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி மற்றவர்களுக்கு இவர்கள் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க, சாட்சியை அறிவிக்க ஒவ்வொருவருடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த திருச்சபை இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த மேல உப்பரணி சிஎம்எஸ் திருச்சபை கர்த்தர் இடமில்லாமற் போக மட்டும் ஆண்டவரே எப்பக்கத்திலும் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியின் அருள்மாறி ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை சகல ஜாதிகளை நான் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி மேன்மையாக வைத்திருங்க ஆண்டவரே. நீ கீழாகாமாய் மேலாவாய் வாலாகாமல் தலையாவின்னு சொன்னீங்க, அப்படியே வைத்திருங்க ஆண்டவரே. அருமையான எங்களுடைய குருவானவர் ஐயாவுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியக்காரங்க ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரவான்கள். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உபதேசரையாவுடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மூப்பர்களை பெரியவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. ஆண்டவரே, சுற்றி உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு என்னுடைய நாமத்தை சொல்லி, இயேசு என்னுடைய ஜீவனுள்ள நாமத்தை சொல்லி யார் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது இந்த வினாடியை அற்புதம் செய்ய மாட்டவரே. வல்லமை விளங்கப்படுவதற்காக நன்றி. கனம், புதிய மகிமை, புகழ் ஏசப்பா உங்களுக்கு செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.